வணக்க நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, கடந்த சில நாட்களாகவே தமிழகத்துல வெயில் பார்த்தீங்கன்னா 100 செல்சியஸ் டிகிரிக்கு மேல பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கி வருகிறது. இதற்கு பார்த்தீங்கன்னா இப்போது அடுத்தடுத்து 3 மணி நேரத்துல 6 மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. வாங்க எந்தெந்த மாவட்டத்திற்கு மழை பெய்யும்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக நிறைய வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. இதனால நிறைய பேர் பகல்ல இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் ரொம்பவே வெயிலுக்காக அவஸ்தைப்பட்டு வராங்க மக்கள் எல்லா அனைவருமே. இந்த நிலையில தமிழகத்துல மார்ச் மாதம் முதல்ல இருந்து வெயில் கொளுத்தி வருகிறது. இதனால் மக்கள் ரொம்பவே அவதிப்பட்டு வராங்க. இதற்கு நிறைய பேர் மழை பெய்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இந்த நிலையில நேற்று இரவு திடீரென மழை பெய்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. தமிழகத்தில் மார்ச் மாதம் முதலிருந்தே வெயில் கொளுத்தி வருகிறது. இதனால் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா கடும் அவதிப்பட்டு வராங்க. வடகிழக்கு பருவமழை காலம் நீடித்து ஜனவரி இறுதி வரை தொடர்ந்து. இதன் பிறகு வெயில்தான். மார்ச் மாதம் முதலே வெயில் பல பகுதிகளில் சதமடிக்க தொடங்கியுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கிறாங்க. இப்படி கோடை வெயில் கொளுத்தி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே மாநிலத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக டெல்டா, தெற்கு தமிழகம், மேற்கு தமிழக பகுதியில் ஓரளவுக்கு நல்ல மழை பெய்து வருகிறது. அதன்படி இன்றும் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில தமிழகத்தின் 6 மாவட்டங்கள் அடுத்தடுத்து 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. அதன்படி மதுரை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா அங்குள்ள மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க. தொடர்ந்து இந்த வெயில்ல இந்த 3 மாதங்களாக அவஸ்திப்பட்டு வந்த மக்கள் லேசான மழை பெய்த உடனே ரொம்பவே உற்சாகத்துல இருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கும் தண்ணீர் இல்லாமல் மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு வருவதால் மழை பெய்தால் நல்லா இருக்கும் என்று பாத்தீங்கன்னா தெரிவிச்சதுனால இப்போது மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவுங்க. நன்றி.